வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2024ல வெளியான மரியாதை பிரச்சனை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஆக்சிடென்ட்னால ரெண்டு குரூப்புக்குள்ள சண்டை ஏற்படுது. என்னென்ன மாதிரிலாம் அவங்க மோதிக்கிறாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் படம்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு எம்எல்ஏவோட பர்த்டேவா இருக்கும். நிறைய இடத்துல அவரோட போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க. எதிர் குரூப்பை சேர்ந்தவங்க இதை பார்த்து கடுப்பாயிடுறாங்க. அதுல கரிய பூசணும் அப்படின்ற மாதிரி கரியெல்லாம் பூசிட்டு இருக்காங்க. அப்பதான் சூரியன் ஒரு நபர் வராரு. என் தலைவன் போஸ்டர் மேலேயே கரிய பூசிரியான்ற மாதிரி அவங்கள போட்டு அடிக்கிறாரு. எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. இது எல்லாமே அந்த எம்எல்ஏக்கு தெரிய வருது. எதுக்காகடா இந்த அளவுக்கு அடிச்சன்ற மாதிரிலாம் எம்எல்ஏ கேக்குறாரு. உங்க போஸ்டர் மேல கரிய பூசிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால தான் அடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சூரிய சொல்லிட்டு இருக்காரு. சூரிய பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 வருஷமா இந்த எம்எல்ஏக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கீழே ஒரு போஸ்டிங் வாங்கணும்ன்றது தான் இவரோட ஆசையா இருக்கும். சூரி சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிட்டாரு போல. இப்ப அப்பாவை பத்தி ஒரு கிளிப்பிங் இவரோட மைண்டுக்குள்ள ஓடுது. அதாவது இவரோட கண் முன்னாடி தான் அப்பா இறந்து போயிருக்காரு. இது எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. இப்ப இவரோட வேலைக்காக இவர் கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சதீஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த சதீஷை பொறுத்த வரைக்கும் இப்ப டெலிவரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் 2-3 பிசினஸ் பண்ணிருப்பாரு. அதுல ஏகப்பட்ட லாஸ் நடந்திருக்கும். இப்ப கடன்லாம் அடைக்கணும்ல, அதனால தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃபேமிலி வேற ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப மூணாவதா வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு மாஞ்சா அப்படின்றது. மாஞ்சாவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி எல்லாம் வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. வாடகை காசு தரணும்ல, அதை இவர் நாளைக்கு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அங்க இருக்க பையன் டென்ஷன் ஆயிடுறான். நான் ஓனருக்கு கால் போட்டு தரேன், பேசிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப ஓனர் கிட்ட வாடகை தரலன்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற ஓனர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த மாதிரி பண்ணனா வண்டி தரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி நான் காசை தந்துடுறேன்ற மாதிரி மாஞ்சா சொல்றாரு. இப்ப இந்த பையன் கிட்ட காசை தந்துடுறாரு. மாஞ்சாவை பொறுத்த வரைக்கும் சொந்தமா வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது. 3 பேரை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நடுவுல இவங்களுக்கு கேப் கிடைக்கும்ல, அப்பெல்லாம் மீட் பண்ணி இவங்க பேசிப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரொம்ப நம்புறது சூரிய தான். சூரிக்கு மட்டும் அந்த போஸ்டிங் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க. அதனால சூரிக்கு சீக்கிரமா போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நமக்கு சதீஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு மீனான்ற ஒரு தங்கச்சி இருக்காங்க. இந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீனாவோட அப்பாக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. எல்லா விஷயத்தையும் சட்டுன்னு மறந்துட்டு இருக்காரு. இவங்களுமே ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுது. அதனாலதான் இவங்களுக்கு குடும்ப கஷ்டம் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இதை பத்திலாம் சதீஷ் அப்பாக்கு தெரிய விடாம பாத்துக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 3 பேருமே ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் டைம் கிடைக்கும் போது இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாங்லாம் முடிஞ்சிருது. மாஞ்சான்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாஞ்சா மீனாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் சதீஷ்க்கு தெரியாது. என்னைக்கு தெரிய போதோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. மாஞ்சா இருக்காருல, தங்கச்சியா அவங்க வேலை பார்க்குற இடத்துல டிராப் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு பிக்கப் பண்றதுக்கு வரேன், நம்ம வெளியே போலான்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப சதீஷ் இருக்காருல, டெலிவரியை தரதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க 4-5 ஃப்ளோர் இருக்கு. சார் லிஃப்ட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. லிஃப்ட் இல்ல, படிக்கட்டுல தான் வரணும்ன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்தவர் சொல்றாரு. சரி போலான்ற மாதிரி இவருமே ஏறி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஆர்டர் கொடுத்தவர் ஸ்கூல்ல இவர் கூட படிச்சவரா இருப்பாரு. இப்ப அவருமே சதீஷ் என்னடா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லடா, இதுக்கு முன்னாடி பிசினஸ் தான் பண்ண, ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டுருச்சு, அதனாலதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டுமே கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி இந்தா காசுன்ற மாதிரி காசெல்லாம் தந்து அனுப்பி விடுறாரு. சதீஷ் இருக்கார்ல, நைட்டு சூரிய மீட் பண்ணி பேசுறாரு. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தார்ல, அதை பத்தி சொல்லிட்டாரு. அவன் நல்லா வளர்ந்துட்டான் போல, பயங்கரமா சீனை போட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவு பேசினால டிப்ஸ் ஏதாவது தந்தானான்னு சூரி கேட்கிறாரு. டிப்ஸ்லாம் தரலன்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு. இன்னமும் அவன் பிச்சைக்காரனா தான் இருக்கான்ற மாதிரி 2 பேருமே சிரிக்கிறாங்க. டே நாங்க 2 பேர் வந்துட்டோம், நீ வரலையான்ற மாதிரி இப்ப சதீஷுமே மாஞ்சாக்கு கால் பண்ணி கேக்குறாரு. இல்ல மச்சான், நான் வேலை விஷயமா வெளியே இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சரின்ற மாதிரி சதீஷ் ஏத்துக்கிறாரு. அவன் வேலை விஷயமா வெளியே இருக்கானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டானா சூரி கிட்ட சொல்றாரு. அவன் என்ன வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சூரி சொல்றாரு.
ஆக்சுவலா சூரிய பொறுத்த வரைக்கும் மாஞ்சா லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரியும், சதீஷ்க்கு தான் தெரியாம இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. போற வர வண்டியெல்லாம் போலீஸுங்க நிறுத்தி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வண்டி போகும்போது மட்டும் கான்ஸ்டபிள் விட்டுறாரு. என்னையா அவங்கள மட்டும் விட்டுட்டேன்ற மாதிரி புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், எம்எல்ஏவோட ஆளுங்க, அதனால தான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த ரூமுக்கு இந்த மீனா போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேனேஜர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப மீனாவும் அங்க இருக்க துணியெல்லாம் எடுத்து மடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி மடிச்சிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போட்டோ எடுத்து அனுப்புறாங்கல்ல, ஒரு துணி போட்டு தான் அனுப்புறாங்க. அந்த துணியை போட்டே காட்டுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த துணியை ட்ரை பண்றாங்க. அதுல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா இவங்க போட்டு பார்த்திருக்காங்கன்றது மேனேஜருக்கு தெரிஞ்சிருது. இத போட்டு பார்த்திருக்கல, இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 4000 ரூபாய்க்கு மேல. நீ எல்லாம் எந்த காலத்திலயும் இந்த துணியை வாங்கவே முடியாது. இதுக்கப்புறம் துணியை போட்டு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி பயங்கரமா திட்டிடுறாரு. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் திட்டிடுறாரு. மீனாவோட முகமே மாறிடுது. மீனா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டை ஈவினிங் மீட் பண்றாங்கல்ல, பாய் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. சாங்கோட முடிவுல இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க போட்டு பார்த்த ட்ரெஸ்ஸையே அவங்களுக்கு வாங்கி தந்துடுறாரு. மேனேஜர் வாங்க முடியாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை இவரோட லவ்வருக்காக இவர் வாங்கி தந்துடுறாரு. என்னைக்கா இருந்தாலும் சதீஷ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும்ல, அதுக்குள்ள நம்மளே சொல்லணும்னு யோசிக்கிறாரு. நான் சதீஷ் கிட்ட என்னைக்காவது சொல்ல போறேன் அப்படின்ட்டு வரலாம் சூரிய கிட்ட சொல்லிட்டாரு. சூரிய இருக்கார்ல, எனக்கு போஸ்டிங் மட்டும் கிடைக்கட்டும், அப்படி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, என் லைஃப் செட்டில் ஆயிடும், அதுக்கப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ காரை வாங்கிரு, அதுக்கப்புறம் சதீஷ் கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மாஞ்சாவும் ஏத்துக்கிறாரு. இந்த சூரிய பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பையன் இருப்பான். அவன் இருக்கான்ல, சதீஷும் ஆளுங்களும் போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. சதீஷை மட்டும் புடிச்சு வைக்கல, வேலை பார்க்குற நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பையனோட பேக்ல கஞ்சா கிடைச்சிருக்கு போல, அதனால தான் எல்லாரையும் சந்தேகத்தை அடிப்படையில புடிச்சு வச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் சூரியும் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வராங்க. சரி, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சூரிய சொல்லிட்டாரு. விசாரணை பண்ணிட்டு இருக்கான்ல, விசாரணையை முடிச்சுட்டு தான் அனுப்புவேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், இப்பயே நான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டு போவேன், உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சூரி பேசுறாரு. வாங்க கிளம்பலான்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி சூரி கூட கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டரால எதுவுமே பண்ண முடியல. இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. சூரி பண்ணதை பத்தி எம்எல்ஏக்கு தெரிய வந்துருது. இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, எனக்கு தான் அதுக்கப்புறம் நிறைய கெட்ட பேர்லாம் வரும்ன்ற மாதிரி எம்எல்ஏ சொல்லிட்டாரு. இப்ப சதீஷ் இருக்காருல, அப்பவ டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்காரு. அப்பக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இப்படியே மறக்க ஆரம்பிச்சு 6 மாசத்துல மொத்தமா மறந்துடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ரெகுலரா மெடிசின்ஸ் கொடுக்கறது மூலியமா இதை கொஞ்சம் நீங்க தடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சதீஷ்க்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சூரியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரவுண்ட்ஸுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த வழியா வராரு. இப்ப டீ கடைக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்துறாரு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறத பார்த்தோன்னு ஒரு பையன் எந்திரிச்சு நின்னு சல்யூட்லாம் அடிக்கிறான். இத பாக்குற சூரிய இருக்கார்ல, டீ ஆர்டர் பண்ணுன்னு சொல்றாரு. அவனுமே ஆர்டர் பண்ணிடுறான். அதை குடின்ற மாதிரி சொல்றாரு. இவன் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே குடிச்சிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டரை வெறுப்பேத்துறதுக்காக தான் சூரி இப்படி பண்றாரு. இன்னைக்கு சதீஷோட பர்த்டேவா இருக்கும். காலையிலேயே கோயிலுக்கு போயிருப்பாரு. இப்ப பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரசாதத்தை தந்துட்டு இருக்காரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணா இந்த கிஃப்ட்ன்ற மாதிரி கிஃப்ட் தராங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தங்கச்சி கிட்ட மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சரி கிளம்புன்ற மாதிரி தங்கச்சியும் அனுப்பி வைக்கிறாங்க. சூரி ரொம்ப நாளா ஒரு போஸ்டிங்க்கு எதிர்பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த போஸ்டிங்காக தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சூரியோட பேரை தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா வேற ஒரு லேடியோட பேரை சொல்றாங்க. சரி, எம்எல்ஏவாது ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எம்எல்ஏ எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த வாட்டி நமக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி சூரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இங்க இருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. எம்எல்ஏவோட பிஏ இருக்கார்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலான்ற மாதிரி சூரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சூரிக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன், அவன் தான் சமாதான பத்தி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இவருமே ஒரு இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காருல்ல, ஃப்ரெண்டு கிட்ட பேச விரும்ப மாட்டாரு. அந்த போஸ்டிங் கிடைக்கலன்றதுனால தான் சூரிய அப்செட்டா இருக்காருன்றது மாஞ்சாக்கு தெரிஞ்சிருது. மாஞ்சாவும் பேசி சூரிய ஒரு ஸ்டேஜ்ல வர வச்சிடுறாரு. சூரிய அப்செட்டா தான் இருக்காரு. ஆனா இந்த ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி காமெடிலாம் சொல்லி சூரிய ஓரளவுக்கு நார்மலா கொண்டு வராங்க. விட்ரா, அடுத்த வாட்டி கண்டிப்பா தருவாரு, அடுத்த வாட்டி நீ எங்களை கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா சூரி ஃப்ரெண்ட்ஸை நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. 3 பேருமே சேர்ந்த மாதிரி நல்லா குடிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரே பைக்ல தான் போயிட்டு இருக்காங்க. மழை வேற பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கு. வண்டியை நிறுத்துங்கடா, பாத்ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி யூரின்லாம் போயிட்டு இருக்காங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் தேவை, அதை பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. திரும்பி இப்ப 3 பேருமே பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப சூரி இருக்காருல, மாஞ்சா ஒரு பொண்ணை லவ் பண்றான், பேர் என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி சதீஷ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மாஞ்சாவும் சும்மாறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சதீஷ் இருக்காருல, அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வராங்கல்ல, அப்பதான் தப்பான ரூட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு. போர்ஸா இவங்க மேல இடிச்சிருது. இடிச்ச வேகத்துல இவங்க 3 பேருமே பறந்து போய் விழுறாங்க. இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சிடுறாங்க. ஆனா முன்னாடி இருந்த சதீஷ் எந்திரிக்காம இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. சதீஷோட உயிர் போயிருச்சுன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கார்ல மொத்தமா 4 பசங்க இருப்பாங்க. இவங்க அந்த 4 பசங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. அவங்க தானே தப்பான வழியில வந்தாங்க, அதனால அவங்கள போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட உடனே தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த 4 பசங்க இருக்காங்கல்ல, நீங்களும் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, போலீஸ் கிட்ட போனா உங்களுக்கும் தான் பிரச்சனை வரும், அதனால நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம், இவர் இறந்து போயிட்டாருன்னு எங்களுக்கு புரியுது, இவர் ஃபேமிலிக்கான செட்டில்மெண்ட்டை நாங்க தரோம், மொத்தமா ஒரு 50 லட்சம் ரூபாய் தரோம், இப்போதைக்கு அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாய் தரோம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் இறந்து போன ஃப்ரெண்டு திரும்பி வரமாட்டாரு, அதனால அவங்க சொன்ன டீலுக்கு ஏத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்டோட ஃபேமிலி கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் இந்த காசு மூலியமா சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சூரி நடந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. நீங்க மட்டும் காசு தராம ஏமாத்தீங்கன்னா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அட்வான்ஸா இப்ப 5 லட்சம் ரூபாய் தரதா சொன்னாங்கல்ல, அந்த காசை தந்துடுறாங்க. எல்லாம் முடியட்டும் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சாதாரண ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி வீட்டுல சொல்லிடுறாங்க. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மாஞ்சா இருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த விஷயத்த மறைக்கிறதுல மாஞ்சாக்கு பெருசா விருப்பம் இல்ல, அதனாலதான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. இங்க இருந்து சூரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. 5 லட்சம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த காசு மூலியமா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மீனா இருக்காங்கல்ல, மாஞ்சாக்கு கால் பண்ணி ஏன் வரலன்னு கேக்குறாங்க. என் அம்மாக்கு உடம்பு முடியல, அதனால தான் பாக்குறதுக்கு வந்திருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் ஏன் வர பயப்படுறாருன்னா, வந்தாருன்னா மீனா கிட்ட உளறிடுவாரு, அதுக்காக தான் பயப்படுறாரு. சூரியம் நானே பாத்துக்கிறேன், நீ வர தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப சூரி பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுறதுல, இப்ப காசை வாங்க போலான்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த 4 பேரை பாக்குறதுக்காக வராங்க. அந்த 4 பேர்ல எட்டோட பேரு ராக்கி அப்படின்றது. அவன் வீட்டுக்கு தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எவ்வளவு பயந்து போன மாதிரி பேசினாங்க, ஆனா இன்னைக்கு ரொம்ப தெனாவட்டா பேசுறாங்க. முதல்ல வீடியோவை காட்டுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களும் வீடியோவை தந்துடுறாங்க. வீடியோவை பார்த்தவங்க சட்டுன்னு டெலீட் பண்ணிடுறாங்க. காசு தர முடியலனா என்னடா பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க ஃப்ரெண்டோட உயிர் போயிருக்கு, தேவையில்லாம டென்ஷன் ஆக்காது அப்படின்ற மாதிரி சூரி இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது ராக்கி இருக்கான்ல, சட்டுன்னு கன் எடுத்து நெஞ்சில வைக்கிறான். கன்னை பார்த்தோன்னே இவர் ரொம்ப பயந்துடுறாரு. சூரியோட அப்பாவை சில ஆளுங்க கொலை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவர் மட்டும் கீழே இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ணியிருந்தா ஆளுங்க ஓடி இருப்பாங்க. ஆனா இவர் பயத்துல ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால தான் எதுவுமே பேசாம இருக்காரு. இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ராக்கி ஓவரா பேச ஆரம்பிக்கிறாரு. சாதாரண லோ கிளாஸ், நீங்க எங்களை மிரட்டுறீங்களாடா, முதல்ல உன் ஷர்ட்டை கழட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சூரிக்கு பயமா இருக்கு, பொறுமையா ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்த மாதிரி இவங்க 2 பேரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காசெல்லாம் இதுக்கப்புறம் தர முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவனுங்க 2 பேருமே கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப சூரி இருக்காருல, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இந்த சூரிய பொறுத்த வரைக்கும் நல்லாலாம் சண்டை போடுவாரு, ஆனா கண்ணை பார்த்தா மட்டும் இவருக்கு ரியாக்ஷனே வராது. அதனால தான் அவ்வளவு பயந்துருப்பாரு. இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் 2 பேருமே புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே எதுக்காகடா இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்டு சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் காரணம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கேட்காம இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இவங்க லாக் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா எம்எல்ஏவோட பிஏ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே சமயம் சூரி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. யார் நான் கேட்கிற, மீனா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. மீனா அந்த இடத்துல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றாங்க. மீனா தான் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க 2 பேர் உடஞ்சு போயிடுறாங்க. உன் அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன், ஆனா உன் அம்மா நல்லா தான் இருக்காங்க, அப்புறம் எதுக்காகடா போய் சொன்ன, என் அண்ணன் கடைசியா உங்க கூட தான் வந்தாரு, நீங்க தான் சாவடிச்சிட்டீங்க, எதுக்காகடா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவங்க 2 பேரால என்ன நடந்ததுன்றத சொல்ல முடியல. இவங்க 2 பேருமே அமைதியா இருக்காங்க. நீ என்னோட தங்கச்சியை லவ் பண்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சதீஷ் சொன்னார்ல, அதெல்லாம் மாஞ்சா யோசிச்சு பாக்குறாரு. இப்ப தங்கச்சி வேற இவர்கிட்ட பேச மாட்டாங்க. இதை நினைச்சோம் மாஞ்சா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்பதான் அந்த 4 பேரை நமக்கு காட்டுறாங்க. இந்த 4 பேர்ல பிரேம்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பிரேம மட்டும் எப்ப பாரு 3 பேருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரேம் இவங்க லெவல் பணக்காரர் இல்ல, அதனால தான் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 4 பேர்ல விக்கின்ற ஒரு நபர் இருக்காரு. விக்கியும் ராக்கியும் சேர்ந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த விக்கிக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது.
விக்கி இருக்கார்ல, மச்சான் நம்ம பிசினஸ் பண்ணது போதும், நம்ம ஷேரை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஷேரை பிரிக்கிறதுல ராக்கிக்கு பெருசா விருப்பம் இல்ல. அதெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம்டா, முதல்ல உன்னோட கல்யாணம் முடியட்டும் அப்படின்ற மாதிரி ராக்கி சொல்லிட்டாரு. இல்ல நான் முடிவை எடுத்துட்டேன், கண்டிப்பா ஷேரை பிரிக்கணும், சீக்கிரமா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விக்கி இந்த இடத்துல சொல்லிடுறாரு. சம்பந்தப்பட்ட 4 பேரையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூரியும் மாஞ்சாவும் யோசிக்கிறாங்க. முதல்ல அவங்க 4 பேரோட ஆக்டிவிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. இப்ப அதுல விக்கின்ற ஒரு நபரை பாக்குறாங்க. விக்கிக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயம் முடிஞ்சிருக்கு, ஆனா வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த பொண்ணு கூட ரூம்ல ஒன்னா இருக்கிறதுக்காக கூட்டு போறாரு. 2 பேருமே ரூம் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சூரியம் கீழ இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. விக்கி கூட ஒரு பொண்ணு ஒன்னா இருந்தாங்கல்ல, அவங்க ராக்கிக்கு கால் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரியே நிறைய டேப்லெட் எல்லாம் கலந்து தந்துட்டேன், அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ பயப்படாத, அங்க இருந்து கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த ராக்கி சொல்றாரு. இப்ப ராக்கி இருக்காரு பாத்தீங்களா, விக்கிய பாக்குற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் உடம்பு முடியாம இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி கூட்டு போறாரு. இது எல்லாத்தையும் சூரி கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா விக்கியோட அப்பாவே டாக்டரா இருப்பாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அப்பாவும் பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. வயகரா மாத்திரை நிறைய சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்கான்றது அப்பாக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவனுக்கு நிச்சயம் ஆயிருக்கு, ஆனா வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கான், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிக்கிறாரு. ஆனா ராக்கி இருக்கார்ல, வேணாம் அங்கிள், அந்த மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சோன்னா இவனோட டார்க் சீக்ரெட்டை பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்துரும், அதுக்கப்புறம் சொசைட்டில உங்க பேர் தான் டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பையன் இந்த காரணத்தினால தான் இறந்தான்றதை வெளியே சொல்ல முடியாது இல்ல, ராக்கி சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி விக்கியோட அப்பாவும் யோசிக்கிறாரு. ஆனா இந்த டீம்ல இருக்க பிரேம்க்கு இந்த ராக்கி மேல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இந்த பிரேம் விக்கிய பாத்திருப்பாரு. அப்ப விக்கி இருக்கார்ல, என்னோட ஷேர் அவன் கிட்ட கேட்டேன், அதுக்கே கோவமாயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த கோவத்தை மனசுல வச்சு கூட இவன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பிரேம் யோசிக்கிறாரு. இந்த பிரேம் தான் இந்த டீம்லயே கொஞ்சம் ஏலியா இருப்பாரு. இந்த பிரேம் இவங்களுக்காக ஒரு டீல் முடிச்சு தந்திருப்பாரு. இவங்க சைன் போட்டாதான் இவர் காசு எடுக்க முடியும். ஆனா இவங்க சைன் போடுறதுக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. மச்சான் சைன் மட்டும் போடுங்கன்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா இவங்க 2 பேர் போடுறோம்டா, இப்ப என்ன அவசரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரேமே ஒரு ஸ்டேஜ்ல அப்செட் ஆயிடுறாரு, சோகமா கிளம்பிடுறாரு. இப்ப அவங்கள 3 பேர் தான் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த 3 பேரை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப மார்க்கெட்ல கன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க இருக்கவரும் கன் எடுத்து மேல வச்சிடுறாரு. ஆனா அந்த கன்னை பார்த்தோன்னா சூரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. கன்னை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம அன்னைக்கு கன் எடுத்து ஷூட் பண்ணியிருந்தா அப்பாவை காப்பாத்திருக்கலாமே, கன்னை எடுக்காம விட்டுட்டுமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. ஆனா இப்ப கன்னை எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கையில கன் எடுத்துடுறாரு. இப்ப இவங்க 2 பேர் கூட பிரேம் பெருசா ஒட்ட மாட்டான். இதுல ராக்கி கூட இருக்க நபரோட பேரு பிகே அப்படின்றது. இப்ப பிகே இருக்கார்ல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இவர் ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறத கவனிக்கிறாரு. அவங்க 2 பேருமே கையில கன்னை வச்சு மிரட்டுறாங்க. இத பாக்குற இவருமே பயந்து வேகமா ராக்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவனுங்க 2 பேர் கன்னோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அவனுங்க கன்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, நீ தேவையில்லாம பயப்படாத, நீ தைரியமா இருன்ற மாதிரி ராக்கியும் சொல்றாரு. இப்பெல்லாம் சூரி சரியாவே வேலை பார்க்கறது இல்ல, நீங்க சொன்னா வேலை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி பிஏ சொல்றாரு. இதனால எம்எல்ஏ இருக்கார்ல, சூரிக்கு கால் பண்ணிட்டாரு. என்னடா சீட்டு தரலன்னு வேலை பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லைன்னு, வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன், நான் உடனே அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூரி கண்டிப்பா எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்ப்பான், கவலை இல்லைன்ற மாதிரி எம்எல்ஏ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேர் கார்ல சிக்னல்ல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இவங்க 2 பேர் பைக்ல வந்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி பண்றாங்க. இதை பார்த்து அவனுங்க 2 பேர் பயந்துடுறாங்க. கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சூரியம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர் கன் எடுக்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சூரியோட அப்பா ரவுடி, ஆனா அம்மா இந்த ரவுடிஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு கன் எடுக்கிறதுக்கு இவர் அவ்வளவு யோசிச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல கூட கன் எடுக்கிறதுக்கு இவர் ரொம்ப லேட் பண்ணிருப்பாரு. அதனால தான் அவனுங்க 2 பேருமே கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்ப மாஞ்சாவும் மீனாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது, எதனால இந்த முடிவை எடுத்தாங்கன்றத சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதை மீனா கேட்க மாட்டாங்க. எதுக்காக நீங்க இந்த முடிவை எடுத்திருந்தாலும் மறுநாளே நீ சொல்லியிருக்கணும், எதுக்காக மறைச்சன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப ராக்கியும் பிகேவும் சேர்ந்த மாதிரி ஒரு முன்னாள் போலீஸ பாக்குறதுக்காக வராங்க. ஏதாவது பிரச்சனைனா இவர்கிட்ட சொல்லுவாங்க போல. இப்ப இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. நீங்க தான் காப்பாத்தணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஒரு பொண்ணு விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண, 18 லட்சம் ரூபாய் தரதா சொன்ன, கடைசி வரைக்கும் அந்த காசை தரவே இல்ல, உனக்காக திரும்பி நான் வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறியா, என்னாலாம் வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. இதனால ராக்கி கோவமா இங்க இருந்து கிளம்புறான். ராக்கி காசு விஷயத்துல எல்லாரையும் ஏமாத்துவான் போல. ராக்கியோட கேங்ல பிரேம்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பிரேம் இந்த மாஞ்சாக்கு கால் பண்ணி உங்களை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சூரியும் மாஞ்சாவையும் மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு.
பிரேம் என்ன சொல்றாருன்னா, நானும் சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி சாதாரணமா தான் இருந்தேன், அதுக்கப்புறம் படிப்படியா தான் வளர்ந்தேன், அதனால தான் கேங்ல என்ன மட்டும் ரொம்ப ஒஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப அவனுங்க ஒரு சைன் போட்டா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், ஆனா அந்த சைனை கூட போட மாட்டாங்க. அவங்க 2 பேரோட சீக்ரெட்லாம் எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி அந்த சீக்ரெட்டை பத்திலாம் சொல்லிட்டாரு. அதாவது ராக்கிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க, ஆனா அந்த லவ்வரை சீட் பண்ணி நிறைய பொண்ணுங்க கூட எல்லாம் ஒன்னா இருக்காரு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து சைனை மட்டும் வாங்கி தந்துருங்க, அது மூலியமா பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைக்கும், அதுல இருந்து ஒரு ஷேரை உங்களுக்கு தரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்கிற இந்த சூரி டென்ஷன் ஆயிட்டாரு. எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, காசுக்காக வேலை பார்க்கறவங்க மாதிரி தெரியுதா? எங்களுக்கு அப்படிப்பட்ட காசுலாம் ஒன்னும் தேவையில்லை, நீ கிளம்புன்ற மாதிரி கோவமா திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அந்த ஆக்சிடென்ட் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோவை டெலீட் பண்ணிட்டதா ராக்கியும் ஃப்ரெண்ட்ஸும் நினைச்சாங்க பாத்தீங்களா? உண்மையில அவங்க வேற காப்பிலாம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு காப்பியை ராக்கிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ராக்கியும் இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காரு. இப்ப ராக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல சாதாரணமா தான் பேசிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வேற பொண்ணுங்க கூட எல்லாம் நீ பழகிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்லையா, அப்ப இது என்னன்ற மாதிரி இவர் வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. இவருமே இது டீப் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, இது ஃபேக்கா, அப்ப இதுக்கு என்ன சொல்றன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாங்க. நீ மத்த பொண்ணுங்க கூட எல்லாம் பழகிட்டு இருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எதுவும் பேச தேவையில்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவனுங்க தான் அப்படின்றது இவருக்கு தெரியுது. இப்ப அவங்க 2 பேர் கால் பண்ணி என்னடா லவ் புட்டுக்குச்சா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. கோவப்பட்ட ராக்கி அவங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அதை நினைச்சுலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. மேற்கொண்டு ராக்கியை வெறுப்பேத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராக்கி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் டென்ஷன் ஆகுறத பார்த்து இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரேம்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சீக்கிரமா அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சைனை வாங்கினாதான் இவருக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்கும், அந்த சைனை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த ராக்கி எங்க போனாலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சட்டுன்னு ராக்கிய பயம்லாம் புத்துறாங்க. அதனால ராக்கி வெளியே வரவே ரொம்ப பயப்படுறாரு. அந்த அளவுக்கு அவங்க அட்ராசிட்டி பண்றாங்க. பிரேம் கேட்டதை தந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் ராக்கி யோசிக்கிறாரு. நீ சைன் தானே கேட்ட, அந்த சைனை நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பிரேம் கிட்ட சொல்லிட்டாரு. நம்மளை பத்தின சீக்ரெட்லாம் அவனுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, என்னை பத்தின எல்லா சீக்ரெட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரேம் தான் சொல்லியிருப்பான், ஆனா பிரேம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கான். பிரேம் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணு, அவனுங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு கலெக்ட் பண்ணி தான்ற மாதிரி ராக்கி சொல்லிட்டாரு. சரி கலெக்ட் பண்ணி தரேன்ற மாதிரி பிரேமும் ஏத்துக்கிறான். இந்த மாஞ்சா வாடகை டாக்ஸி தான் எடுத்து ஓட்டுறாரு அப்படின்றது அந்த ராக்கிக்கு தெரிய வந்துருது. இப்ப மாஞ்சா ஓட்டிட்டு இருக்கும் போது குரூப்பா ஆளுங்க வராங்க. வந்தவங்க இவரை எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனா இவரோட காரை அடிச்சு உடச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. தகவல் கேள்விப்பட்டு சூரிய அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ராக்கி கால் பண்ணி இவங்க கிட்ட பேசுறாரு. சாதாரண லோ கிளாஸ் நீங்க அடிக்கும் போது ஹை கிளாஸ் நான் அடிக்க மாட்டேனா, இதுக்கப்புறம் என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க, உங்க கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்க 2 பேருமே இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப பிகே இருக்கான் பாத்தீங்களா, ஒரு டாக்ஸில தான் வந்துட்டு இருக்கான். அந்த டாக்ஸியை ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியோட அசிஸ்டண்டா தான் இருப்பாரு. இப்ப இவனை லாக் பண்ணிடுறாரு. இவனை வச்சே மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அதுல முதல்ல ராக்கி தான் வந்திருக்கான். இப்ப 2 பேரையும் உட்கார வச்சு இவங்க 2 பேருமே பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் பிரேம் இருக்காருல, ஒரு பேக்கோட வந்திருக்காரு. நீங்க கேட்ட காசை நாங்க இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம், எங்களை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரேம் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல ஃப்ரெண்டோட லைஃபை செட்டில் பண்றதுக்கு காசு வேணும்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு எங்க 2 பேரும் அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அதை மட்டும் நாங்க மறக்கவே மாட்டோம்ன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. நீங்கெல்லாம் பார்க்க தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட உள்குத்து இருக்குன்ற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடப்பாவி பிரேம், நீ தான் என்ன பத்தின தகவலை இவங்க கிட்ட கொடுத்தியான்ற மாதிரி பிரேமோட காலரை இந்த ராக்கியும் பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த சூரிய இருக்கார்ல, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல கன் எடுத்துறாரு. ஒழுங்கா நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் ராக்கி கிட்ட சொல்லிட்டாரு. இவன் கண்ணை பார்த்து பயப்படுறது ராக்கிக்கும் தெரியுது. ஒன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ராக்கி பாட்டுக்கு கிளம்புறான். அப்பன்னு பார்த்து கன் ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. சூரிய ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு, பக்கத்துல இருக்க மாஞ்சா தான் ஷூட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா மாஞ்சா அந்த கார் உடஞ்சதுனால செம்ம டென்ஷன்ல இருந்திருப்பாரு, அந்த டென்ஷன்னால தான் ஷூட் பண்ணிருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மாஞ்சா இருக்காருல, அன்னைக்கு நைட்டு நடந்ததை பத்தி மீனா கிட்ட சொல்லிடுறாரு. மாஞ்சா தானே அரெஸ்ட் ஆகணும், ஆனா மாஞ்சாக்கு பதிலா சூரி இந்த பழியை ஏத்துக்கிறாரு. நான் தான் ஷூட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சூரி இங்க இருந்து கிளம்புறாரு. ராக்கியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. பிரேம் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா ராக்கி தெரியாதனமா தான் சுடப்பட்டான், வேணும்ட்டு இது நடக்கலன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி தந்துடுறாரு. அதே சமயம் சதீஷோட வீட்டுக்கு வந்து இவர் நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. அதே சமயம் மாஞ்சாவும் மீனாவும் சேர்ந்த மாதிரி எம்எல்ஏவை பாக்குறதுக்காக வராங்க. நீங்க தான் எப்படியாவது சூரிய வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி எம்எல்ஏ சொல்லிட்டாரு. சில மாசங்கள்லயே சூரிய வெளியே வந்துடுறாரு. அம்மா கற்பனையில தெரியுறாங்க. இதுக்கப்புறம் தப்பான வழியில நீ போகாதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
சரிமா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சூரிய இருக்கார்ல, எலெக்ஷன் வேலையெல்லாம் நல்லா பண்ணிருப்பாரு. அந்த லேடி தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச லேடி இருக்காங்கல்ல, இதுக்கு சூரியம் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் மாஞ்சா சொந்த கார் வாங்கணும்னு நினைச்சார்ல, இப்ப மீனா கூட சேர்ந்த மாதிரி சொந்தமா ஒரு காரை வாங்குறாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.